This conference will now be recorded. So guys, good afternoon. Sorry, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes delay ஆச்சு. பட் நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஐ ஹோப் என்னுடைய ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். விசிபிளா இருக்காப்பா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கையா? ஸோ யூ ஹேவ் டு ரிப்ளேஸ் சம்திங் ரைட். ஸோ வந்துட்டு சார் ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஓன் காய்ஸ், நான் நான் ஒரு நிமிஷம் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் இங்க எனக்கு லேட்டன்சி இஷ்யூஸ் தெரியுது. ஒரு 2 minutes மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பி லாகின் பண்ணிடுறேன். சரிங்களா? காய்ஸ், நான் பேசுறது நல்லா கேக்குது பாப்பா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு எங்கிட்ட.
சைடு வந்து என்னோட மிஷின் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையோ கைஸ்? ரைட், ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல. ஆமா ரைட் கைஸ். எஸ் சார். என்ன இஷ்யூன்னு தெரியல, இன்னைக்கு ஸ்க்ரீன் மட்டும் ஷேரிங் வந்துட்டு அப்புறம் இல்ல. ஸோ ஹவு அபவுட் நவ்? கிரேட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் தேர் இஸ் சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் வித் மை சைட். பட் இன்னைக்கு நம்ம சில முக்கியமான கான்செப்ட்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம ஸ்கிப் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கான்செப்ட் சொல்லியிருக்கேனாப்பா? ஸோ அப்படி ஏதாவது கான்செப்ட் இருந்தா சொல்லுங்க. மேபி இன்னைக்கு வந்து நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம். ஹலோ, என்ன அட்டெண்டன்ஸ் இன்னைக்கு கம்மியா இருக்கீங்க? என்னாச்சு? ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரலையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் கேன் go on with the topic. I hope. ஷாஃபிக், நம்ம வேற ஏதாவது கான்செப்ட்ஸ் ஸ்கிப் ஓவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாப்பா. எஸ் சார். எஸ்சி லினக்ஸ் யூசர் பாலிசி சொல்லியிருந்தீங்க சார். எஸ் 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 எஸ்சி லினக்ஸ்ல வந்து பாலிசிஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ரைட். அதே மாதிரியே யூசர்ல இருக்கிற பாஸ்வேர்ட் பாலிசிஸ் வந்து பார்க்கணும்னு சொன்னேன். அதுதானே பாஸ்வேர்ட் பாலிசிஸ்? ஓகே. எஸ் சார். ஷேடோ பாலிசி சொன்னீங்க சார். அதுதான் ஷேடோ பாலிசின்றது வந்து யூசருக்கு இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் பாலிசி தான் ஷேடோ பாலிசின்ற மாதிரி ஒரு சினாரியோ சொல்லுவாங்க. ஸோ ரைட், ஓகே. அதை தாண்டி நம்ம வேற ஏதாவது ஸ்கிப் ஓவர் பண்ணியிருக்கோமாப்பா? இல்ல சார், வேற எதுவும் சொல்லல. ஓகேப்பா, ஓகே. ஜஸ்ட் அ மூமெண்ட், வந்துடுறேன்.
கொஞ்சம் எனக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக கொடுக்க முடியல இன்னைக்கு. பட் இப்போ கொஞ்சம் என்னோட ப்ரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், ரைட் ரைட். அந்த பாஸ்வேர்ட் பாலிசிஸும் அந்த எஸ்சி லினக்ஸ்ல இருக்க பூலியன் பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நெட்வொர்க்கிங் பத்தி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்போம், சரியா? ஸோ நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்கள டிபெண்ட் பண்ண முடியுமா? வாட் இஸ் திஸ் நெட்வொர்க்கிங், அந்த நெட்வொர்க்கிங் எதுக்காக செய்யறாங்க அப்படின்றது எனிபடி? யாராவது நெட்வொர்க்கிங்னா என்ன, அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு தெரியுமா? யாரா இருந்தாலும் சொல்லுங்க. யாருக்கா தெரியுமா கைஸ்? ஹலோ, இதோட யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதாப்பா? சார், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம், அது நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல ஒரு சீரீஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை வந்து ஒரு கனெக்டிவிட்டி எல்லாமே 1-to-1 இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்கிங்னு சொல்லலாம். ஸோ நீங்க எதை நெட்வொர்க்கிங் சொல்லுவீங்க? ஒரு 10 மிஷினை வந்து 1-to-1 நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறத நெட்வொர்க்கிங் அப்படின்னு நான் சொல்றேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்லாட்டினா இருக்கக்கூடிய அந்த சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னது, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், 1 to multiple branching, ரைட் 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 ரைட், நெட்வொர்க்கிங்க்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் சொல்றீங்க, ஃபைன். ஆக்சுவலி இங்க நம்ம நெட்வொர்க்கிங் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கிறது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே வில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றது, அவங்க வந்து நமக்கு தேவையான கண்டென்ட், ஐ மீன் நெட்வொர்க்கிங் இருக்கக்கூடிய எல்லா மிஷினும் வந்து 1-to-1 கம்யூனிகேஷன் படி யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ ஒரு மிஷின் இன்னொரு மிஷினுக்குள்ள கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு நெட்வொர்க் தேவைப்படும், ரைட்? அந்த நெட்வொர்க் எதுக்காக? 2 மிஷினும் எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணும். மேபி எனக்கு இது 2 மிஷின் இன்ட்ராக்ட் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மிஷின் வந்து இன்டர்நெட் கூடயாவது அட்லீஸ்ட் இன்ட்ராக்ட் ஆகணும். ஸோ இப்படி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சக்கூடியதான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபால்ட்டா என் மிஷின் வந்து கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட், ஐ மீன் இன்டர்நெட்டோட இன்டராக்ட் ஆச்சுனாலே அது ஒன் ஆஃப் த நெட்வொர்க்கிங் தான். என்னுடைய மிஷின் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு ஆர் மேபி நெட்வொர்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம வீட்டில் இருக்க மிஷினுக்கான எக்ஸாம்பிள். அதே இது நம்ம ஒரு பெரிய செக்டார் சைஸ், ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்னு பேசணும்னா, என்னோட சர்வர்ஸ் வந்து மல்டிபிள் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, மல்டிபிள் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்க்கு என்னோட சர்வர் வந்து சோர்ஸ் இதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் நெட்வொர்க்கிங் கான்செப்ட். இங்க நமக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மிஷினுடைய ஐபி என்ன, அதை எப்படி நான் செட் பண்ண போறேன், அதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சக்கூடியது என்னுடைய நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி
நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன நெட்வொர்க் இருக்கு, இந்த நெட்வொர்க் வந்து என்னென்ன யூசேஜ், அது மாதிரி எல்லாமே நம்ம பண்றதுக்காக தான். சரிங்களா? இதுக்குரிய பேசிக் கமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ இனிஷியலா நெட்வொர்க்கிங் பத்தி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு சில பேசிக் கமெண்ட்ஸ் அண்ட் நாலேஜஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிஷின் நெட்வொர்க்ல இருக்கா இல்லையா, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எனிவன் ஹாஸ் சம் ஐடியாஸ்? என்னோட மிஷின் நெட்வொர்க்ல இருக்கா இல்லையா அது தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சொல்லுங்க, எப்படி நெட்வொர்க் மிஷின் வந்து நெட்வொர்க்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது வந்து யாரா இருந்தாலும் சொல்லலாம். இந்த வாய்ஸ் யாருக்கும் தெரியலையா? ஹவு டு என்ன சொல்றது, ஃபைண்ட் த நெட்வொர்க், இல்லைன்னா ஃபைண்ட் இஃப் மிஷின் இஸ் கனெக்டட் இந்த நெட்வொர்க் அப்படின்றது. ஸோ ஓகே, சிம்பிளா நான் சொல்றேன். என் மிஷின் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் சொல்லுவோம். ஸோ பிங் என்னோட நெட்வொர்க் வந்து என்னுடைய நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம். எனக்கு இங்க கிளாஸ் ரூம் அப்படின்றது. ஸோ நான் இங்க பிங் கிளாஸ் ரூம் அப்படின்னு செக் பண்றேன். ஸோ எனக்கு வந்து என்ன செய்யும் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிங்ன்ற கமாண்ட் வந்து எனக்கு சர்டைன் செக்கிங் பேக்கெட்ஸ் அனுப்பும். சரியா? இந்த பேக்கெட்ஸ்க்கு என்ன செய்யும், நான் கால் பண்ணேன் இல்லையா கிளாஸ் ரூம்ன்ற ஒரு சர்வரை, வெப் சர்வரை வந்துட்டு அந்த சர்வர்ல போயிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணும், இது மாதிரி இந்த பேக்கெட் ஹஸ் பீன் ரீச்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பிங்கோடைய ஒரு பேசிக் ஒர்க் வந்து. சரிங்களா? இந்த ஒர்க் ப்ராப்பரா நடந்துச்சுன்னா எனக்கு இது ப்ராப்பரா எனக்கு சொல்லும், இது மாதிரி ஐசிஎம்பி பேக்கெட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கோம், இவ்வளவு டைம்ல வந்து எனக்கு ரிப்ளை கிடைச்சிருக்கு. இப்போ சப்போஸ் என்னோட நெட்வொர்க்ல இல்லாத ஒரு மிஷின் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்வர் எஃப் அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்ன சொல்லுது, சர்வர் எஃப் எடுக்க மாட்டேங்குது, இல்லைன்னா சர்வர் ஏ, சர்வர் ஏ எனக்கு நெட்வொர்க்ல இருக்குன்னு காமிக்காது. மேபி சர்வர் ஏ இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். RST இப்போ என் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒரு மிஷின் சர்வரே, அதை நான் இப்போ பிங் பண்ண பாக்குறேன். பட் எனக்கு என்ன ஆகுது, ஸ்டாப் பண்ணி பவர் ஆஃப் ஆயிருக்கக்கூடிய மிஷின், என் நெட்வொர்க்ல பவர் ஆஃப் ஆயிருக்கக்கூடிய மிஷின் வந்து நான் பிங் பண்ண ட்ரை பண்றேன். பட் எனக்கு வெயிட் பண்ணினே இருக்கா. ஸோ பேக்கெட்ஸ் அதை அனுப்ப ட்ரை பண்ணது, பேக்கெட்ஸ் அனுப்பிச்சிட்டு எனக்கு என்ன சொல்லுது, அந்த பேக்கெட்ஸ் வந்து ப்ராப்பரா டெஸ்டினேஷனுக்கு போகல, ஸோ டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை வருது. ஸோ வாட் டஸ் இட் மீன்ஸ், ஒன்ஸ் எனக்கு பிங் கமாண்ட் வச்சு நான் ஒரு சர்வரை கால் பண்றேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும், அதாவது என்னுடைய சர்வர் சைடு வித் கிளைண்ட் சைடு ரெண்டு பக்கமும் எனக்கு கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த பிங் வந்து ப்ராப்பரா இருக்கு. மேல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் ப்ராப்பரா எனக்கு பிங்கான ரிப்ளை. அதே இது கீழே பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஹைலைட் பண்றேன் பாருங்க, இது எனக்கு பேக்கெட்ஸ் ப்ராப்பரா சென்ட் ஆகல. ஸோ எனக்கு என்ன சொல்லுது, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு. ஸோ ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னா என்னது, எனக்கு கிளைண்ட் சைடு வந்து போகல, நான் அந்த பேக்கெட்ஸ் கிளைண்ட்டுக்கு ரிசீவ் ஆகல, கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கூட எனக்கு வரல அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை அனுப்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்த்த கமாண்ட் வந்து பிங் கமாண்ட். நம்ம மிஷின் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது. இப்போ சர்வரே ஸ்டாப் பண்ண இல்லையா, ஸ்டாப் பண்ண அதாவது பவர் ஆஃப் பண்ண சர்வரைய ஆன் பண்றேன். ஆன் பண்ண பிறகு எனக்கு பிங் பண்ணி பாக்குறேன். ஸோ இட் டேக்ஸ் டைம் இப்பயும், பட் இட் வில் பி பிங். சாரி, ஜஸ்ட் பண்றது பூட் ஆகிருக்கட்டும். பூட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிங்காக டிஃபால்ட்டா ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அன்ரீச்சபிளா இருந்துச்சு, அடுத்த மிஷின் பூட் கம்ப்ளீஷன் முடிஞ்ச உடனே எனக்கு பிங் கம்ப்ளீட்டா பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ ஒன்ஸ் இந்த பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ், அதை நிறுத்த நீங்களா இன்டரப்ட் பண்றாரு. அதை இன்டரப்ட் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும்னா கீபோர்ட் இன்டரப்ஷன், கண்ட்ரோல் சி இல்லைன்னா கண்ட்ரோல் வித் இசட்
இந்த ரெண்டு கீழே ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிங் கமாண்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் சி அப்படின்றது அந்த கமாண்டை இன்டரப்ட் பண்ற மாதிரி, பட் கண்ட்ரோல் இசட் அப்படின்றது வந்து அந்த கமாண்டை ப்ராப்பரா ஸ்டாப் பண்றதுக்காக. ஸோ இந்த மெத்தட் நான் பிங் கமாண்ட் கொடுத்து அதை ஸ்டாப்பும் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துருக்க கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங் கமாண்ட். இதுக்கடுத்து நம்ம என்ன கமாண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா IF config அப்படின்வாங்க. இந்த IF config அப்படின்றது என்னுடைய மிஷின்ல இருக்கக்கூடிய நெட்வொர்க் கனெக்டிவிட்டிஸ், என்ன நெட்வொர்க்ல எல்லாம் மிஷின் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஸோ நெட்வொர்க் பத்தி நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல உங்களுக்கு ஐபி பத்தி நான் பேசியிருக்கேன். ஸோ தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் ஐபிஸ். ஸோ ஐபி வந்து ரெண்டு விதமா வச்சிருக்காங்க, IPv4 அண்ட் IPv6. இது ஃபர்தரா வர கிளாஸ்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போதைக்கு ஒரு சின்ன ஓவர்லைன் மாதிரி உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், IPv வெர்ஷன் 4ன்னு ஒன்று இருக்கு. சாரி, அதே மாதிரியே IPv வெர்ஷன் 6ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐபிஸ். இது IPv வெர்ஷன் 4ல பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரு நியர்லி பாத்தீங்கன்னா 32 பிட்ல எனக்கு இருக்கும். 32 பிட்ல இருக்குது IPv4. அதே IPv6 வந்து எனக்கு நியர்லி எனக்கு ஒரு 128 பிட்ல வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 128 பிட்ஸ் எனக்கு வந்து IPv6 இருக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கான்செப்ட் டீட்டெயிலா பேசுறப்போ உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். பட் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, IP வெர்ஷன் 4 வந்து 32 பிட் அண்ட் IPv வெர்ஷன் 6 வந்து 128 பிட். ஸோ ஐ ஹோப் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, இந்த ஐபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, IPv4 எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு சில கிளாஸஸ்லாம் இருக்கு. ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு IPv4க்கான எக்ஸாம்பிள் எழுதுறேன். சரியா? 192.253.6.11 இது வந்து ஒரு IPv4க்கான எக்ஸாம்பிள். இதே மாதிரியே நம்ம IPv6 சொல்லலாம், பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்ணணும். இதுல இந்த 192 அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 192ல வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஜஸ்ட் 8 பிட் தான். இது ஒரு 8 பிட். அடுத்து இந்த ரெண்டாவது டாட்ல இருக்கிறது ஒரு 8 பிட். அடுத்து இந்த மூணாவது டாட்ல இருக்கிறது ஒரு 8 பிட். நாலாவது டாட்ல இருக்கிறது 8 பிட். ஆல் டுகெதர் எனக்கு 32 பிட்ஸ்ல இந்த ஐபி அட்ரஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே தான் வந்து எனக்கு IPv6 இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது இன்னொரு கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம். இந்த IPv4 அட்ரஸஸ வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 கிளாஸஸா எனக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ இதே 4 to 5 கிளாஸஸ் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன கிளாஸஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் ஏ, இது கிளாஸ் ஏ வந்து எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே இதை வந்து பப்ளிக் அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, பப்ளிக் அட்ரஸ் கிடையாது. கிளாஸ் ஏ இஸ் டிஃபைன்ட் அஸ் just a moment guys. கிளாஸ் ஏ அட்ரஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு கிளாஸ் அட்ரஸஸ்க்கும் ஒரு லிமிட் சொல்லியிருக்காங்க. அது வந்து சொல்றாங்க வரிசையா.
ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஏ அட்ரஸஸ். இந்த கிளாஸ் ஏ அட்ரஸஸ் வந்து எனக்கு எப்பயுமே 1.x.x.xல இருந்து எனக்கு எது வரைக்கும் வரும் 126.x.x.x வரைக்கும் எனக்கு வரும். இதுதான் கிளாஸ் ஏ அட்ரஸ் உடைய ரேஞ்ச். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு இதுல ஒரு 2⁻7 - 2 நெட்வொர்க்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது எனக்கு 126 நெட்வொர்க்ஸ் தான் வச்சுக்கலாம். இது எப்படி சார் 126 அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கே ஒரு டவுட் வரும். இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அந்த 1ல இருந்து கால்குலேட் 1ல இருந்து எனக்கு 126 வரைக்கும். அடுத்து எனக்கு திரும்பியும் நான் என்ன கொடுக்கலாம் 0ல இருந்து 255 வரைக்கும். அதே மாதிரி 0ல இருந்து 255 வரைக்கும். அதே மாதிரி கடைசியில 0ல இருந்து 255 வரைக்கும். இது மாதிரி நான் நெட்வொர்க்கை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் எனக்கு இந்த ரேஞ்ச் மட்டுமே எனக்கு 127 வைக்க முடியும். இது எல்லாமே எனக்கு ஒண்ணு அசைன் பண்ணிக்கலாம். எப்படி இது அசைன் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.0.0.1 இது மொதல் ஐபி. இதுக்கு அடுத்து 1.0.0.2 இது ரெண்டாவது ஐபி. இதே மாதிரியே நான் 255 ரேஞ்ச் வரைக்கும் என்னால கொண்டு போகணும். அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு இதுல 2⁻24 ஹோஸ்ட், அதாவது 2⁻24 இண்டிபெண்டன்ட் மிஷின் வரைக்கும் என்னால வச்சுக்க முடியும். சரியா? இண்டிபெண்டன்ட் மிஷின்ஸ் வரைக்கும் என்னால வச்சுக்க முடியும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் மேல போகும். 16 லட்சமா? 2⁻24 நீங்களே கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூஸ் வரும். அத்தனை மிஷின்ஸை வந்து நான் அந்த கிளாஸ் ஏ அட்ரஸஸ்ல நான் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே கிளாஸ் பிக்கும் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் வேக போற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஸோ இதான் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கொண்டு போகிறோம். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ கிளாஸ் பி ஸோ கிளாஸ் பில வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான். இங்க 128 அப்படின்ற சீரீஸ் ஆரம்பிச்சு x.x.x அதுல இருந்து எனக்கு நியர்லி 191.255.x.x அப்படின்ற மிஷின் வரைக்கும் கொண்டு போவேன். நான் முன்னாடி எந்த மாதிரி கவுண்ட் சொன்னீங்கன்னா அதே மாதிரியான கவுண்ட் தான் இதுக்கு வரும். ஸோ இது கிளாஸ் பிக்கான ரேஞ்ச். ஸோ இதே மாதிரி கிளாஸ் சிக்கு சொல்லலாம். ஸோ கிளாஸ் சிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 192.0.0.x ஆரம்பிச்சு எனக்கு அதே மாதிரியே 223.255.255.x இது வரைக்கும் கிளாஸ் சிக்கான ரேஞ்ச். கிளாஸ் டிக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 224.0.0.0 ஆரம்பிச்சு 239.255.255.255 வரைக்கும் எனக்கு கிளாஸ் சிக்கான. அப்போ கிளாஸ் சிக்கான ஸோ கிளாஸ் சிக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
0.0.0.0 இருந்த எனக்கு ஆல்மோஸ்ட் 239 டாட் இது வரைக்கும் கிளாஸ் பிக்கான ஈக்கான அட்ரஸ். ஸோ இது மாதிரி எனக்கு ஐபி அட்ரஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல நம்ம ரெகுலர் ஒர்க்கிங்ல பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பிஎன்சி தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த கிளாஸ் பிஎன்சி வந்து நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்றோம். கிளாஸ் சி வந்து 192 சீரிஸ் அப்புறம் 172 சீரிஸ் இது ரெண்டுமே வந்து நமக்கு பிரைவேட்டா நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸஸ் சொல்லுவோம். பிரைவேட் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அட்ரஸஸ். சரிங்களா? இதே மாதிரியே நம்ம கிளாஸ் இ இருக்கு இல்லையா? கிளாஸ் இ வந்து சயின்டிபிக் பர்பஸஸ்க்கும் ஆர்மி அதாவது நேஷனலுடைய செக்யூரிட்டி பர்பஸ் சயின்டிபிக் அண்ட் ஸ்டடி பர்பஸ்க்காக வச்சிருக்கிறது கிளாஸ் இ. எப்போ நமக்கு இந்த கிளாஸ் 5 கிளாஸ் அட்ரஸஸையும் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணி முடிக்கிறோமோ அப்பதான் வந்து நம்ம இதுக்கு போறோம், ஐபிவி வெர்ஷன் 6க்கு போறோம். அது வரைக்கும் ஐபிவி வெர்ஷன் 4 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒவ்வொன்றும் மாறினே இருக்கும். ஒரு கிளாஸுக்கும் ஒரு யூசேஜ். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது கிளாஸ் ஏல இருந்து இ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதுல சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்ப்பீங்க. ஸோ வாட் இஸ் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது, என்னுடைய நெட்வொர்க் இருக்கு, நான் அதுல செட் ஆஃப் ஒரு ஐபிஸ் வச்சிருக்கேன். அந்த செட் ஆஃப் ஐபிஸ்க்கு ஒரு காமன் ஐபி மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா அதோடைய டு த வெரி லிமிட் என்னது அப்படின்னு கொடுக்கறதுக்கு வந்து சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்நெட் மாஸ்க் அப்படின்றது என் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ரவுட் இருக்கு இல்லையா, ரவுட்டருக்கு நான் அசைன் பண்ணியிருக்க ஐபியா கொடுக்கலாம். ஸோ ஒரு கிளாஸுக்கும் ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்கு. டு பி த வெரி இஷ்யூ அதோடைய வெரி எண்ட்ல இருக்கலாம், நம்ம பார்க்கக்கூடிய வெரி எண்ட்ல நம்ம பார்க்க முடியும். இப்போ ஐபிவி ஐ மீன் கிளாஸ் ஏக்கு இருக்கு இல்லையா, கிளாஸ் ஏக்கு என்ன சார் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதுக்குமே ஒரு இதுக்கும் ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப தியரட்டிக்கலா இருக்கு, இந்த ஒரு கான்செப்ட் போட்டு ப்ராக்டிக்கலா இல்லாம. பட் நான் உங்களுக்கு அதையும் ப்ராக்டிக்கலாவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அது முன்னாடி தியரியில. ஸோ இதுல சப்நெட் மாஸ்க் என்ன கிளாஸ் ஏக்கு. ஸோ இது வந்து கிளாஸ் ஏக்கான சப்நெட் மாஸ்க். இதே மாதிரி கிளாஸ் பிக்கு ஒரு சப்நெட் மாஸ்க் இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்க, 255.255.0.0 இது கிளாஸ் பிக்கான சப்நெட் மாஸ்க். அடுத்து கிளாஸ் சிக்கு ஒன்று இருக்கு. ஸோ கிளாஸ் சிக்குன்னு போறப்ப எப்படி இருந்தோம் எனக்கு சப்நெட் மாஸ்க் வந்துட்டு இந்த 0 இங்க ஒரு 255 வந்துடும். இது கிளாஸ் சி. ஸோ ஈவன் கிளாஸ் டிக்கு முதற்கொண்டு எனக்கு சப்நெட் மாஸ்க் அலோகேட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. டிஃபால்ட்டா சப்நெட் மாஸ்க் இருக்காது கிளாஸ் டிக்கு வந்து. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா சப்நெட் மாஸ்க்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு ஈவன் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல் நெட்வொர்க்குடைய ஐபி. அப்போ கிளாஸ் சில இருக்கக்கூடிய இந்த 255 மெஷின்ஸ் தான் கிளாஸ் டிக்கும் வரப்போது, கிளாஸ் சிக்கும் வரப்போகுது. அதனால அதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சப்நெட் மாஸ்க் மட்டும் டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க. இதே சப்நெட் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் டி அண்ட் சி அண்ட் டி அண்ட் இக்கு வந்து டிஃபால்ட்டா இருக்கு கிளாஸ் சியோட சப்நெட் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சப்நெட் மாஸ்க் கான்செப்ட்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு பேசினே இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதோட ஸ்கிப் ஓவர் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரியே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இருக்கக்கூடிய ஒரு சைட்டும், அதாவது x.x.x சாரி ஸோ இதெல்லாம் கேட்டகரிஸ் ஆஃப் IPv4 அட்ரஸஸ் அண்ட் அதுக்குரிய இருக்கக்கூடிய சப்நெட் மாஸ்க். சரிங்களா? ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யார் அன்மியூட் பண்ணிருக்கிறது? கார்த்திகேயன் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்கிறவங்க கேட்கலாம். இது கொஞ்சம் வேக அப்புறம் மாதிரி தெரியல உங்களுக்கு, பட் வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது நமக்கு. இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களாப்பா? இந்த சப்நெட் மாஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபிக்ஸ் 24 ஒரு ஐபிக்கும் டிஃபால்ட்டா சப்நெட் மாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 192.35.62.206.44 அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் /24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து சில கால்குலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, போக நம்ம கத்துக்கலாம். பட் பேசிக்ஸா சப்நெட் மாஸ்க் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இன்னைக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? ஸோ எனிஒன் எந்த டவுட் இருந்தாலும் சரி பரவாயில்ல சொல்லிருங்க. ஏன்னா இது பிறகு வந்து கமெண்ட்ஸ்குள்ள நம்ம போறோம், ரொம்ப டீப்பா போக ஆரம்பிச்சோம், ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அதனாலதான் கேட்கிறேன். அண்ட் தென் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மிஷின்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் விஷயங்கள்லாம் இருக்கு. ஜஸ்ட் மொமெண்ட் இருங்க. ஓகே, ஐம் சாரி. நம்ம இது பிறகு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மிஷின்ல இருக்கக்கூடிய ஐபிஸ் என்னன்னா
இந்த ஐபில கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா, நம்ம பிங் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அந்த கமாண்ட்ஸ் இருக்கு. அடுத்து என்னோட நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன, என் நெட்வொர்க்குக்கு எப்படி நேம் செட் பண்ண போறோம், என்னோட மிஷினோட நேம் என்ன, இது மாதிரியான சில பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் கொண்டு வரது கன்ஃபார்மா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிறகு நம்ம சில பேசிக்கான விஷயங்கள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என் மிஷினுக்கான நெட்வொர்க் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் பண்றேன். இது என் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய மிஷினோட நேம், ஹோஸ்ட் நேம் அப்படின்றது. இதை பாருங்க, ஹோஸ்ட் நேம் அப்படின்னு தரேன். என்னோட மிஷினோட நேம் அது இருக்கு, workstation.lab.exam.com. ஓகே, இது என் மிஷினுக்கு கொடுக்கப்பட்ட நேம். இப்போ என் மிஷின் எந்த டொமைன்ல இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏதாவது எந்த நெட்வொர்க்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு ஹோஸ்ட் நேம் -d டொமைன் நேம் பார்க்கறதுக்காக. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மிஷின் எந்த நெட்வொர்க்ல இருக்கு அப்படின்றதையும் என்னால பார்க்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து ஹோஸ்ட் நேம் -d அப்படின்னு சொல்றேன். இந்த நெட்வொர்க் நேமுக்கு இன்னொரு கொடுக்கறது தான் டொமைன் நேம், இல்லைன்னா டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய டொமைன்ஸ்க்கு நான் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒவ்வொரு மிஷினும் இண்டிவிஜுவலா நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னா நான் என்னோட ஹோஸ்ட் நேம் டிஃபால்ட்டா மாற்றி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம டிஃபால்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது போக நம்ம இங்க முன்னாடி பார்த்தோம்னா கமாண்ட் ifconfig அப்படின்ற கமாண்ட். அந்த கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மிஷின்ல என்ன நெட்வொர்க் இருக்கு, அது IP4 அட்ரஸா இல்லை IP6 அட்ரஸா, அதோடைய ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன, அதோடைய டிஎன்எஸ் என்ன, அதுக்கு ப்ராட்காஸ்ட் ஐடினா என்னது, இதை பத்திலாம் நான் கொடுத்துருக்காங்க. இதுல ifconfig அப்படின்றத போட்டீங்கன்னா என் மிஷினுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு முன்னாடி என் மிஷின் எந்த நெட்வொர்க்ல இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த ETH0 அப்படின்றது, ETH0 அப்படின்னா ஈத்தர்நெட் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு வயர்டு நெட்வொர்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இதை ETH0. இந்த ETH0 அப்படின்ற கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய மிஷின் வந்து எனக்கு இந்த ஐநெட் 172.25.250.9 அப்படின்ற ஐபில இருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய சப்நெட் மாஸ்க் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல 255.255.255.0 அதுதான் என்னுடைய இதுக்கான சப்நெட் மாஸ்க். அது பிறகு கடைசியா எனக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் அப்படின்றதுதான். ஸோ வாட் இஸ் திஸ் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மிஷின் இருக்கு இல்லையா, என் மிஷின்ல இருக்கக்கூடிய எல்லா, அதாவது இந்த சீரீஸ் 172 சீரீஸ்ல இருக்கக்கூடிய மிஷின்ல இருக்கக்கூடிய நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சீரீஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா ஒரு நெட்வொர்க்கு ரிப்போர்ட் பண்ணும். அதுதான் ப்ராட்காஸ்ட் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IPv4 அட்ரஸஸ் வந்துட்டு டிஃபால்ட்டா இருந்தாலும் எனக்கு இந்த INET6 அப்படின்ற அட்ரஸ் வந்து IPv6 அட்ரஸ் டிஃபைன் பண்ணும். இதுக்கான ப்ரிஃபிக்ஸ் எப்பயுமே வந்துட்டு எனக்கு 64ல தான் இருக்கும். சரிங்களா? இது இங்க ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா. இந்த ஈத்தர் அப்படின்றது வந்து என்னுடைய மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் அப்படின்றது என்னுடைய ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த நெட்வொர்க் நிக் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, NIC கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, நெட்வொர்க் ஐடென்டிஃபையர் கார்டு. அந்த நிக் கார்டுடைய டிஃபால்ட் பிசிக்கல் அட்ரஸ் இது வந்து ஒவ்வொன்றுக்கும் யூனிக்கா இருக்கு, எப்பயுமே ரிப்பீட் ஆகாதுப்பா. சரிங்களா? சோ அந்த நிக் அட்ரஸ் வந்து இந்த ஈத்தர்ல வந்து நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ அந்த நிக் கார்டுடைய பிசிக்கல் அட்ரஸ் வந்து எனக்கு அங்க இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி RX அப்படின்னு சொல்றதுலாம் வந்துட்டு பேக்கெட்ஸ் எவ்வளவு போயிருக்கு, ரிசீவ்டு பேக்கெட்ஸ் எவ்வளோ, டிரான்சாக்ஷன் பேக்கெட்ஸ் எவ்வளோன்ற மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பிறகு எனக்கு இங்க பாத்தீங்கன்னா LO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கா. LO அப்படின்னா லூப் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலயுமே இந்த லூப் பேக் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி இருக்கும். ஸோ வாட் இஸ் லூப் பேக் ஐபி யூஸ் ஃபார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நெட்ல இமெயில் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க என்ன செய்வீங்க, சென்டர்னு சொல்லிட்டு உங்க நேம் உங்க மெயில் ஐடி கொடுப்பீங்க, ரிசீவர்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க மெயில் ஐடி கொடுப்பீங்க. சப்போஸ் உங்க ரிசீவர் வந்துட்டு நீங்க கொடுத்த மெயில் ஐடி தப்பா இருக்கு, உங்க ரிசீவருக்கு போகல,
அப்ப என்ன செய்யும், வேற யாருக்காவது போகுமா? இல்ல, அந்த மெசேஜ் ஷேரே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மெயிலுக்கே ரிட்டர்ன் வந்து அடுத்தானே. ஸோ அப்படி நம்ம அனுப்பக்கூடிய பேக்கெட்ஸ் வந்து நம்ம ரிசீவருக்கு, அதாவது நம்ம யாருக்கு அனுப்பக்கூடியமோ அவங்களுக்கு போகாத பட்சத்துல நமக்கே திரும்ப வரணும் அப்படின்றத கான்ஃபிகர் பண்ணக்கூடியதுதான் இந்த 127.0.0.1 இந்த லூப் பேக் ஐபி. இதுவும் வந்துட்டு எல்லா மிஷினுமே ப்ரீடிஃபைன்ட் மாறாது. அதோடைய நெட் மாஸ்க் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க 250.0.0.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து IPv6க்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குடைய ப்ரிஃபிக்ஸும் வந்து 128 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிஃபிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றது வந்து சப்நெட்டிக் மாஸ்க் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பேன். ஸோ சப்நெட் மாஸ்கை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதையும் யாராவது ஒரு எனக்கு சொல்லணும், சரிங்களா? ஸோ ஆன்கோயிங் வித் டாபிக், அதனுடைய லூப்ல இருக்கக்கூடிய லூப் பேக் என்னென்ன, அது பேக்கெட்ஸ் என்னன்ற மாதிரி இதுலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்க இருக்குது பாத்தீங்களா, இத பிரிட்ஜ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து விர்ச்சுவலா இருக்கனால எனக்கு BAR இருக்கு, இல்லைன்னா இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க் வந்து BRல தான் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்ன்றதுக்கும் ஒரு ஐபி கொடுத்துருக்காங்க. அந்த பிரிட்ஜ் நெட்ல இருக்கக்கூடிய ஒரு நிக் கார்டுக்கும் வந்து எனக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு. ஸோ பிரிட்ஜ் நெட்வொர்க் ஐ அட்ரஸ் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் சில நேரம் அரைஸ் பண்ணனா நீங்க எனக்கு சொல்ற மாதிரி இருக்கும், ரெடியா இருந்துக்கோங்க. அடுத்து இந்த ஈத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் அதுல இருக்கக்கூடிய பிசிக்கலா இருக்கக்கூடிய நெக் கார்டோடைய அட்ரஸ், சரியா? NIC கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அதுக்கான அட்ரஸ் வந்து இந்த லொகேஷன் எனக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த அட்ரஸும் வந்து எனக்கு ஒரு இதுக்கும் யூனிக்கா தான் இருக்கும். நீங்க நல்லா கம்பேரிட்டிவா பாருங்க, இந்த இதுல இருக்க நெட் கார்டுக்கும் மேல இருக்க நெட் கார்டுக்கும் டிஃபரன்ஸ் நீங்களே நோட் பண்ணி பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ இதுல வந்துட்டு இன்னும் 2-3 அட்ரஸ் போட்டீங்கன்னா கூட இதே மாதிரி பண்ண முடியும். இப்போ இது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைலி டீடைல்டா எனக்கு தெரியுது இல்லையா, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளர் ஃபார்ம்ல பண்ணணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு அதே டீடைல் தான் வரப்போகுது, பட் இன் மச் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லியா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்க போகுது. ஸோ இதுல பாருங்க, எனக்கு மேல ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸ் மட்டும்தான் இந்த IF கான்ஃபிக் காட்டுது. இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸும் சேர்த்து எனக்கு இந்த இது காட்டுது. ஸோ LO அப்படின்றது லூப் பேக். இந்த லூப் பேக்குக்கான ஐபி என்ன, பிரிட்ஜ் நெட்வொர்க் என்னன்னு சொல்லி எனக்கு போட்டுருக்காங்க. இந்த லூப் பேக்கான ப்ரீஃபக்ஸோட கேட்பேன் நான், நோட் பண்ணிக்கோங்க. 127.0.0.1/8 8ன்றது என்னுடைய ப்ரிஃபிக்ஸ். அதோட ஐநெட் வேல்யூ வந்துட்டு INET6 IPv6க்கான வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கீழே சொல்லியிருக்காங்களா, அது 1/128 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது IPv6க்கான அட்ரஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க ETH0 அப்படின்னு பார்த்தோம், ஈத்தர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்குன்ட்டு அதோட ஐபி என்ன, இதோட IPv6 என்னன்னு சொல்லிட்டு ஒரு மினிமல் ஃபார்மேட்ல எனக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலா இல்லாம மினிமலா. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ வே ஆஃப் சீயிங் ஐபி அட்ரஸ். இது IPAS அப்படின்னு சொன்னாலும் அதே நெட்வொர்க் தான் எனக்கு இங்க திரும்பி டிஃபைன் பண்ண போகுது, பட் கமாண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து சுருக்கி வச்சு யூஸ் பண்றேன். ஓகே தானப்பா? ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் வேர் வி கேன் ஃபைண்ட் அவுட் த ஐபி அட்ரஸ் ஆஃப் அ மிஷின். ஸோ மேக் அட்ரஸ் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியிருக்கேன். மேக் அட்ரஸ்ன்றது என் மிஷின் இருக்கக்கூடிய நெட் கார்டுடைய டிஃபால்ட் அட்ரஸ். அது வந்து பிசிக்கலா இருக்கும், இல்ல அதை நம்ம எப்பயுமே மாற்றவும் முடியாது, சரிதானப்பா? ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம நெட்வொர்க்கிங்கான ஒரு சின்ன அடித்தளம் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் ஃபுல்லா உள்ள போகல. ஜஸ்ட் பிங் கமாண்ட் என்ன, இதை வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன், சரியாப்பா? அண்ட் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு நம்ம அதுக்கு அடுத்ததை அப்டேட் பண்ணி போகலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? So I hope you guys have no doubts about all this. So as usual, இன்னைக்கு இருக்கக்கூடிய செஷனுக்கு எனக்கு வந்துட்டு அட்டெண்டன்ஸ் வேணும். ஸோ அட்டெண்டன்ஸ் ஷேர் பண்ணுங்க எனக்கு.
இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சுன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஸோ ஹவ் வாஸ் டுடே செஷன்? ரொம்ப போர் அடிச்சதா, இல்ல ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருக்கா, இல்ல சில விஷயங்கள் புரியல சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? ஸோ வாட் எவர் இட் மேபி சொல்லலாம். இப்ப இருங்கப்பா, நான் ஜஸ்ட் இன்னும் கொஸ்டின் தானே கேட்டுட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க மட்டும் அட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க கார்த்திகேயன், கோபால், கோபி கண்ணன், சொல்லுங்க. என் செஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப வேகா போச்சா, இல்ல ரொம்ப வேகமா போன மாதிரி இருக்கா, புரிஞ்சுதா, இல்ல ஒண்ணுமே புரியலையா, என்ன ஆனாலும் சொல்லணும். நீ nobody is gonna ask you nothing. யாருப்பா அது? இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு? ரொம்ப வேகா இருந்துச்சா, இல்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? ஷாஃபிகா, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சா? ரொம்ப வேகாலாம் எஸ் சார். போகலையா? இல்ல சார், எப்பயும் போலதான் சார் இருந்துச்சு. ஓகே. இதுல பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அது மாதிரி தேவைப்படுதா? இல்ல சார், ஓகே. டவுட்ஸ் இல்ல இந்த சார். நெட்வொர்க் ஓகேப்பா, இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இது போகும், இன்னும் கொஞ்சம் மெதுவாவே போவோம். இது வந்துட்டு சரியாப்பா, ரொம்ப வேகமா போக முடியாது, இதுக்கு கொஞ்சம் மெதுவாவே நம்ம ஓப்பனா சொல்லித்தரேன், சரியாப்பா? ஓகே சார். அதே மாதிரி இன்னைக்கு என் பசங்க வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்காங்க. இப்போ 12 பேர் தான் இருக்கீங்க உள்ள, என்ன காரணம்? ஸோ உங்க கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாருப்பா? கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? கிளாஸ்க்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாதா? நான் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா? யார் அது? தாரணி. சரி, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் செஷன்ல இருந்தாச்சு. நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் எது அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரியே இனிமேல் பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே, இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக பார்த்து உங்களுக்கு மெதுவாக சொல்லித்தரேன். நீங்களும் அதை வந்து நல்லா கேஷ் ஓவர் பண்ணி பண்ணுங்க, சரியா? ஸ்வேதாவும் வந்துட்டு மீட்டிங்ல இருக்காங்களா? ஓகே, அட்டனன்ஸ் கொடுத்துட்றேன். தேங்க்யூ. அப்புறம் so come on, tell me, who is your class representative? Ask him or her to make sure the guys, make sure your class partners join the next session, right?
நான் தினமும் அட்டன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க டீச்சர்ஸ் வந்து அட்டன்ஸ் ரிப்போர்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஈவன் தட் மே பிளே அ வைட்டல் ரூல் இன் யுவர் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ பி கேர்ஃபுல் இன் அட்டெண்டிங் த கிளாஸ். கிளாஸை மிஸ் பண்ணாம கண்டினியூஸா வந்துட்டே இருங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. மேபி நீங்க கிளாஸ் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வரலைன்னா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களாப்பா? ஆல்ரைட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி queries, வாட் எவர் இட் மேபி, நீங்க என்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணலாம். நான் உங்களுக்கு அடுத்த செஷன் எப்போன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணி சொல்றேன். அவ்வளோதானா? ஆல்ரைட். ஓகே. The session is over, guys. Thank you for attending the session. You may all relieve yourself. Thank you. Thank you. Thank you. இருப்பா